என் தலைவன் ஸ்டேஜ் ஏறி பேசினா சும்மா வேற மாதிரி தெரிவிக்க விட்டுரும். அப்படி தலைவன் வேற லெவலு. டேய் உன் தலைவன் பேசுறதே தற்குறித்தனமா தான்டா இருக்கும். பேச்சு மட்டுமா தலைவனே தற்குறிப்பா. தலைவன் மட்டுமா அவன் கூட இருக்கிற எல்லாமே தற்குறி தானே. ஆமா அந்த செயலும் தற்குறித்தனமா தான். டேய் என் தலைவன் ஸ்டேஜ்ல ஆடியோ லான்ச்ல ஏறி பேசினா வேற மாதிரி இருக்கும்னுடா. நீங்க யாரடா சொல்றீங்க? இவங்க யார சொல்றாங்கன்னு ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. நம்ம மக்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா இப்ப தமிழ்நாட்டுல தற்குறின்னு சொல்றாங்களா, யார சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? தற்குறி அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாத அவன் தான் ரோட்டுமா பேசுறதால அவனுக்கு தற்குறின்னு சொல்றாங்க. அதுல தப்பே கிடையாது. விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் தான் சொல்றாங்க தற்குறின்னு. ஏன்னா அவங்க பண்ற செயல்கள் அப்படி. சும்மாவே டிவிக்கேன்னா என்ன டிவிக்கே ஒண்ணுமே தெரியல. எம்ஜிஆரையும் என்டிஆரையும் ஜெயலலிதாவும் உதாரணமாக வச்சுக்கிட்டு நாளை காலையில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் தற்குறித்தான். ஸோ அவங்கவுங்க கட்சியை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்கவுங்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணதுக்கு அது உண்மைதான். இப்போது திமுக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சது வந்தாங்க. அதே மாதிரி டிவிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். என்ன இப்போ இந்த தமிழ்நாட்டுல ஆனவனா எல்லாரையும் தற்குறின்னு சொல்றாங்கல்ல, யார சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? ஆனவனா எல்லாரையும் இல்லை, விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் தான் சொல்றாங்க தற்குறின்னு. ஏன்னா அவங்க பண்ற செயல்கள் அப்படி. சம்பந்தம் இல்லாத, அதாவது ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லாத ஒரு கட்சினா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க முதல்ல கொள்கையை உருவாக்குவாங்க. அந்த கொள்கையே இல்லாத ஒரு கட்சி உருவாக்குனாங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அதனால அவங்களுக்கு இதுதான் சொல்லுவாங்க, அவங்க பண்ற ஒரு சேஷ்டை, அதாவது தன் தலைவனுக்கே கட்டுப்படாத ஒரு கும்பல்னா அதுதான் ப்ரோ. அதை யாரை சொல்றாங்கன்றது சொல்லிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. இப்போது டிவிக்கேவோ சொல்கிறாங்க, ஆனால் அவங்களும் நம்ம எப்படின்னு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது திமுக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சது வந்தாங்க. அதே மாதிரி டிவிக்கேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். யாராக இருந்தாலும் அதான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் ஆனால் அரசியல் இருந்தால் கரெக்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள அப்படி மாற்றுறவங்களும் இருக்காங்க, அவங்க மாறுறவங்களும் இருக்காங்க. பார்த்து தான் ப்ரோ. அது தற்குறின்றது யார் சொல்கிறாங்கன்னு தெரியும். நான் சொன்னால் என்ன கீச்சிருவாங்க. சரி எதுக்காக சொல்றாங்க? எதுக்காகனா அவங்களோட மார்க்கெட்டிங் மேபி போராக இருக்கும் ப்ரோ. இப்போது மற்றவங்களை கலாய்ச்சி சொல்கிறது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லணும், மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை பொறுத்து இருக்கலாம் ப்ரோ. ஸோ அவங்கவுங்க கட்சியை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்கவுங்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணதுக்கு அது உண்மைதான். எல்லாத்துமே சொல்ல தான் செய்வாங்க. என் கட்சி தான் உத்தம, அவங்க இப்படி நடப்பாங்க அப்படின்லாம், நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு நினைக்கிறது உண்மை தான். அதெல்லாம் சொல்ல அவங்கவுங்க கட்சி அவங்க காப்பாற்றுறாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? எதனால் சொல்கிறாங்கன்னு சொல்லி முயசாக சொல்ல முடியும். நீ கேட்குறத பார்த்தா அதிகமாக சொல்ல முடியாது மேடா. சொல்றது அது உண்மைதான்றீங்களா? உண்மைதான். நான் சில இது சொல்கிறது என்னன்னா, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க காப்பாற்றியதுக்காக வராங்க அரசியலுக்கு, அவ்வளோதான். தன்னை காப்பாற்றிக்க அரசியல் வராங்க. இது இப்போ தான் நான் அந்த விஷயமே நான் கேள்விப்படுறேன். தற்கூரி கூட்டம்ன்ட்டு சொல்லின்னு தான் இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு. அவர் முதல்ல ஒரு கட்சியில் வராருன்னா ஏற்றுக்கணும், யார் வந்தாலும் ஏற்றுக்கணும். என்னென்ன அவர் யாரையும் பழி வாங்குற மாதிரி யாரையும் பேசலை, அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. தற்கூரி கூட்டம்ன்றது தப்பு. அது அவங்க விருப்பம். அது நான் அரசியல் வரதும் வராத அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை போட்டு கட்சியில் வராரு. அதெல்லாம் தற்கொலை கூட்டம்ன்றது தப்பு. சரி, ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அது தெரில. ஏன் தாழ்த்தி பேசுறதே அவங்களுக்கு வேலையை போச்சு. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க அரசியல் அப்படி தானே. பழைய அரசியல் அதெல்லாம் நடிகரே வரக்கூடாதுன்றாங்க, நாங்களே தான் இருக்கணும்ன்றாங்க. அந்த மாதிரி அதை தாழ்த்தி பேசுறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பழைய காலத்தில் நிறைய நடிகர்கள் தானே வந்திருக்காங்க. எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதல் நடிகர்கள் தானே. அவங்க கூடலாம் இவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. பார்க்க போனால் என்ன, இவங்க வேற அவங்க வேற. அவங்க கூட கம்பேர் பண்ணுறாலும் அவங்க பெரிய ஆள் இல்லை. இவங்க பணத்தில் இருக்காங்க, அவங்க குணத்தில் இருந்தாங்க, நிறைய செஞ்சாங்க. இவங்களாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்காக எல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன் இப்போ இருக்க பழைய அரசியல்வாதியே அப்படி தான். அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவார், தெரியும் அவங்களுக்கு. அவங்க குடும்பத்தை மற்றவங்க குடும்பத்தை பார்க்க மாட்டார். இவங்க தற்கூரி சொல்கிறது, இவங்க பொதுவான ஒரு அரசியல் படத்தை பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கூட்டம் வரலன்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல கூட்டம் வரும்போது அந்த இடத்துல தற்கூரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தற்கூரின்னு ஒரு பேர் கிடையாது. அவங்க பாட்டில் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இது அரசியலாக்கப்படுது. அதனால் நம்ம இது கரெக்டாக பொதுவான முறையில் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், அதனால் இது ஏன் அப்படி சொல்கிறாங்க?
அதுதான் சொல்கிறேன். கூட்டம் சேர்க்க முடியல ஒரு சில இடத்துனால, ஒரு சில இடத்துல கூட்டம் சேருது. அப்போ கூட்டம் சேர்க்க முடியாத இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு இதத்தை திசை திருப்ப பார்ப்பாங்க. அதனால் அவங்க வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு ஆளை அமுக்க பார்க்குறாங்க. இதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல் படுத்துகிறாங்க, வேறு என்ன பண்ண முடியல. எந்த ஒரு பொருள் குறித்தும் ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு இருக்கும். படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் விட்டுடலாம். சாதாரணமாக ஒரு தொழில் டெய்லர் தொழிலாக இருந்தால் கூட அதில் தொழிலை கற்றுக்கிட்டு அவன் வந்து அந்த தொழிலை கடனை நடத்துவான். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் கொஞ்ச காலம் ஒரு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சொந்த ஆட்டோ ஓட்டலாம். அந்த தொழில் மேலே ஒரு தைரியம் வரும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து நீண்ட காலம் அந்த இயக்கத்தில் பணிபுரிஞ்சு பொதுமக்களுக்கு தொண்டு செஞ்சு பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கைக்காக வீதியில் நின்று போராடி அப்போ அதுக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலராகவும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அப்படி வந்து அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்ற பதவிக்கு வர்றது தான் எல்லாரும் அது ஒரு கருதுகோளாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. எம்ஜிஆரையும் என்டிஆரையும் ஜெயலலிதாவும் உதாரணமாக வச்சுக்கிட்டு நாளை காலையில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் தற்குறித்தனம். எப்படின்னாக்கா நான் முன்னாடி இல்லை தொழில் முறைகளுக்கு ஒரு அளவீடு சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அந்த அரசியல்னால் என்னன்னு தெரியும். மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஒரு நாள் ஜெயிலில் இருக்கணும், 24 மணி நேரம் ஜெயிலில் இருக்க சொன்னால் ஏன் இவங்க தற்குறின்னு சொல்கிறாங்கன்றது அதுக்கான விளக்கம் தெரியும். ஒரு முதலமைச்சரை பார்த்து அவரை வந்து அநாகரிக முறையில் பேசிட்டு நாளைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் நான் உட்காருவேன், நான் முதலமைச்சராக உட்காருவேன், மக்கள் என்ன தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, போட்டி எனக்கும் திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவுள்ள ஒரு செறிவுள்ள ஒரு மனிதர் செய்கிற வேலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு 75 ஆண்டு கால இயக்கம். அந்த இயக்கத்தில் கலைஞர் முத்தமிழறிஞர் கூட சேர்ந்து பயணித்து அங்கிருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மறைஞ்சவர் எம்ஜிஆர். அப்போ அவர் வந்து ஒரு முன்மாதிரி எடுக்கணும்னா அவரை அளவீடாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்காக போராட துணியணும், மொழிக்காக போராட துணியணும், மாநில உரிமைகளுக்காக போராட துணியணும். மக்கள் எந்த பிரச்சனையை வெறுக்கிறாங்களோ எந்த பிரச்சனையை விரும்புகிறாங்களோ அதை கையில் எடுத்து அவங்களுக்காக போராடி சிறை செல்ல தயாராக இருக்கணும். அது நெல்சன் மண்டேலாவாக இருந்தாலும் சரி, காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணா இருந்தாலும் சரி, கர்மவீரர் காமராஜராக இருந்தாலும், பசும்பொன் தேவராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இப்படி போராடி வெற்றி பெற்ற தலைவர்கள் தான் அதிகம். அவர்கள் தான் மறைஞ்சும் மறையாமல் மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்கின்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான தமிழ்நாடு. 1901 படிப்பறிவில்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு இருந்த நிலம் மாதிரி இன்னைக்கு 2025 இந்தியாவிலேயே கல்வி பெற்ற முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு அந்த பேர் வந்திருக்குனாக்கா இது சூமந்திரகாளி அங்கே போ அந்த வெத்தலைப்பாக்கு மாற்று அந்த எலுமிச்சை மலத்தை உருட்டு இப்படி வந்ததில்லை. தலைவர்களுடைய நெஞ்சில் இருந்த இயக்கம், அவர்களுடைய பொதுமக்கள் மீது அவங்களுக்கு இருந்த பாசம், அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து அங்கிள் டுங்கிள் அப்படின்னு கிண்டலும் கேலியும் பண்ணுறது அது வந்து ஒரு அறிவு சார்ந்த அரசியலாக இருக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. சிறுபிள்ளைத்தனமான அரசியலை விரும்ப மாட்டாங்க. சொல்லுவாங்க சீரார் சரித்த வேளாண்மை வீடு வந்து சேராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. எல்லாரும் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாழ்க்கையில் அவங்க வந்து பொதுமக்களுக்கு எப்படி போராடக்கூடிய தன்மை இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். சும்மா 10 ரூபா பாட்டிலும் கிண்டலும் கேலியும் பண்ணால் கூட நீ ஒரு அரசியல் இயக்கம் நடத்தணும். அரசியல் இயக்கம் நடத்தும் போது உனக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்கன்றதை பார்த்து தான் நீ வந்து உன்னுடைய திட்டங்களையும் உன்னுடைய கொள்கைகளையும் மக்கள் ஏற்றுப்பாங்க. கொள்ளையடிக்காதவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு பொதுமக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. உதாரணமாக செங்கோட்டையன் அங்கேருந்து உள்ளே வந்தார். செங்கோட்டையனுடைய தலைவியை குற்றம் செய்து ஊழல் செய்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு பெங்களூரு பரப்பனா கோர்ட்டில் நீதிபதி குன்காவால் தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையில் இருந்தவங்க. அப்படிப்பட்ட தலைவர் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவர் இன்னைக்கு உன் கட்சியில் வந்து சேர்றாரு அப்படின்னு சொன்னால் என்ன கொள்கை? இந்த கொள்கை எடுத்துகிட்டு போயிட்டு பொதுமக்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இளைஞர்கள் உங்களை நம்புவாங்களா? மத்தியதர வர்க்கத்தினர் உங்களை நம்புவாங்களா? ஏழை எளியர் உங்களை நம்புவாங்களா? அதுக்கு மேலே இன்னொன்று, படித்தவர்களே உங்களை நம்புவாங்களா? நீ இவங்களையெல்லாம் கிட்ட சேர்த்தா எம்ஜிஆர் கலைஞரை விட்டு வெளியில் போகும்போது அவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், கணக்கு காட்ட மாட்டேன்றார்கள் சொல்லிவிட்டு வெளில போனாங்க. போனப்போ எம்ஜிஆர் கொடுக்குற தன்மை இருந்தவர். மக்களுக்கு பொதுமக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை வள்ளல் தன்மை எம்ஜிஆர்ட்ட இருந்தது. வாங்கினவங்க எத்தனை பேர், வெளியில் சொல்லாதவங்க பாதி பேர், சொன்னவங்க பாதி பேர், அதெல்லாம் விடுவோம். ஆனால் எம்ஜிஆருக்கு கொடுக்குற தன்மை இருந்தது. நீ கொடுத்துருக்கியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காரு, பிரபு கொடுத்துருக்காரு,
அஜய் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன். எல்லாரும் பொதுமக்களுக்கு பிரச்சனை, பேரிடர், மழைக்காலம், வெள்ளம் வந்தப்போ அவங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. நீ எவ்வளோ கொடுத்த சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்படியெல்லாம் செய்யாதவர் பொதுமக்கள் நம்மளை விரும்புவாங்க, இந்த நடிகர் ரசிப்புத்தன்மை இருக்குது, இதை வச்சு தமிழ்நாட்டில் நம்ம வந்துடலான்னு சொல்கிறது தான் தற்குறித்தனம். இளைஞர்கள் அப்போ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இளைஞர்கள் எப்படி வரவேற்காங்கன்னா, நீங்கள் இன்னைக்கிலேருந்து புது நடிகர் யாருன்னா ஒருத்தர் வரட்டும், அந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும். அந்த படம் சக்ஸஸ் ஆனால் அது பொதுமக்கள் விரும்பினாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்க. ரசிகர் மன்றம் வச்சு அவர் மேலும் மேலும் நல்லா நடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் பின்னாடி போவாங்க. அப்படி தானே எம்ஜிஆர், சிவாஜி, ஏன் முத்துராமனுக்கு அந்த காலத்தில் இருந்தது, ரவிச்சந்திரனுக்கு இருந்தது, ரசிகர் கூட்டம் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு எல்லையோடு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கள மடை திருத்துறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களில் பொதுவாக இளைஞர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இயக்கம், இந்த தமிழ்நாடு என்ன செய்யும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். என்னதான் இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் இங்கே என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், கலைஞர் அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படித்தான் இருக்குமே தவிர இதை மறுசிந்தனை வராது. நாளை காலையில் தேர்தல்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணுமா, டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு தான் நினைப்பாங்களே தவிர இளைஞர்கள் மறந்தும் கூட அவருக்கு போடுவோம் அப்படின்னு வராது. ஏன்னா உங்களை கவனிப்பாங்க. இப்போ நான் சொன்னேன், மழை, பெருவெள்ளம், அது மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் அவங்கள விரும்புவாங்க, ரசிகர்கள் விரும்புவாங்க. இவருக்கு காசே தரமாட்டார். தற்குறி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாத அவன் தான் ரோட்டுமா பேசுகிறதால அவனை தற்குறின்னு சொல்கிறாங்க. அதில் தப்பே கிடையாது. அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அரசியலை பற்றி அது கூட தெரியாது. அரிச்சோடி தெரியாத ஆளை கொண்டாந்து தலைவனா சிஎம்மா எப்படி ஏற்றுக்க முடியும்? யாருன்னா ஏற்றுவாங்களா? 1.5% ஓட்டு வர்றதே சந்தேகம். அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவன் ஏதோ அவனுடைய படத்துறையில் இருந்து சம்பாரிச்சது, ரெண்டாவது இந்த கண்டெய்னர் இதெல்லாம் வச்சு செய்யறதால, அதனுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டதால அதில் ஏதோ ஜிஎஸ்டி அது இது வரி வாய்க்கால் போட்டு இவங்கள பிஜேபி நெருக்கிறான். அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் இந்த மாதிரி பாலிடிக்ஸில் இறங்குறான். அவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க. ஒருத்தர் அவங்க கட்சிக்காரங்களே இருக்கட்டும், அவங்க தெளிவாக எதனா ஒரு வார்த்தைகளை பேசி அதை மனசுக்குள்ளே உள்நோக்கி அதை என்ன பேசுகிறாங்கன்றதை வாங்கணும். அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே இவங்க ஏந்து டிவிகேன்னு கத்தினா கூட அவங்க தொண்டருக்கும் முடியாது, பொதுமக்களும் யாரோ சரி விஜய் ஒரு நடிகர் பார்க்க வராங்கன்னு வச்சுங்க, அதை பார்க்க அவங்க எதனா அதை கேட்க வர மக்களுக்கு கூட அவங்க என்ன பேச வராங்கன்றது மக்களுக்கு தெரியாமல் போயிடுது. அது அவங்களுக்கும் ஒரு இழப்பு தான் அது. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க பேசுறதை பார்த்துட்டு அதை உள்நோக்கி மனசுக்குள்ளே வாங்கிக்கின்னு அதை இது பண்ணணும். அது இல்லாமல் சும்மாவே டிவிக்கேன்னா என்ன டிவிக்கே ஒன்றுமே தெரில அதை பற்றி, புரியுங்களா? அதோட மக்களை கூட யாரை ஒரு மனுஷனை கூட பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை ரிப்ளை பண்ணணும். சும்மா கத்திட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா? கோஷம் விட்டுட்டா எல்லாமே நடந்துட போகிறது. செய்கிறத தெளிவாக செய்யணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு தெளிவாகவே பண்ணுது. எதுவுமே வாய் வழி வார்த்தை கிடையாது. இதெல்லாம் செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டம். ஒரு தொழிலில் செய்கிறோம், அதை டெவலப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தான் தெரியும். அந்த வழி. ஏன்னா நான் கொரியரில் தான் இருக்கேன், 26-27 வருஷமாக இருக்கிறேன். ஒரு தொழில் செஞ்சு முன்னேற மாதிரி தான் ஒரு கட்சி நடத்துறதும். அவர் செயல்பாடு நமக்கு மக்கள் திட்டம் கொடுக்குறாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொடுக்கும்போது கூட என்ன இதெல்லாம் நம்ம பண்ணணுமே சொல்லிட்டு அவர் வயசுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கலை. மக்களுக்கோசம் செய்யணும், போனோம் வரணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கட்சியிலையும் இல்லை மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவர்களை பேச விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தொண்டர்கள் அந்த மாதிரி டிவிக்கு அவங்க சொல்கிறது அவங்க தலைவர்களோ யாருக்களோ இப்போ புதுசாக வேறு சேர்ந்துக்கிறார் ஒருத்தர் கண்ணப்பண்ண. அவர் சொல்கிறதையும் என்ன ஏதுன்னு கேட்டு இவங்க உள்நோக்கி வாங்கி பண்ணணும். அந்த உள்நோக்கி வாங்காமல் இவங்க பண்ணுறதை தான் நம்ம தற்குறின்றோம். தன்னை என்னன்னே புரிஞ்சிக்காம தானாகவே கத்துறதா தற்குறி. அவங்க தற்குறின்ட்டாங்களே இவரு ஸ்டைலாக சொன்னார் ஒரு வார்த்தை. தற்குறியின் எதுக்கு சொல்றாங்கன்றது அவங்க தலைவரே புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ அவங்க இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வரவே கூடாது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்படிலாம் யார் இளைஞர் வரக்கூடாதுன்னு இப்போ கூட தான் திமுகவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநாடு வச்சாங்க. 1.5 லட்சம் இளைஞருங்க வந்தாங்க. அதுக்கு மேலே தான் வந்தாங்க, கம்மி இல்லை. 1.5 லட்சம் இளைஞருங்க வந்தாங்க. நாங்கள் இளைஞர் வேணாம்னு சொல்கிறோமா? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க தானே போகிறோம். நாங்களே இருக்க முடியாதுல்ல. அடுத்த தலைமுறை இப்போ எங்கள் தலைவர் கற்றுது உதயநிதி. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு அப்போ என்ன ஒரு நிலைமை என்ன பார்த்துக்கோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா அப்பா புள்ள அப்படியே வந்துட்டு இருக்காங்களே. நாங்கள் ஐயா, ஒரு நிர்வாகத்தை நடத்துதுன்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். சும்மா ரோட்டில் போகிறவன்லாம் இழுத்து உள்ளே விட்டுக்க முடியாது. புரியுதுங்களா?
அதுக்கு ஒரு இப்போ உதயநிதியை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்க முடியும், வேற யாரன்னா வச்சு நாங்கள் ஓட்டு வாங்க முடியுமா? புரியுதுங்களா? அந்த ஸ்டார் பேஸ் அது போல தான். இவர் என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. அவரை ஜனங்க எப்படி நம்புவாங்க? பொதுமக்கள் நம்புறதுக்கு ஒரு அடித்தளம் வேணும், ஒரு கொள்கை வழியில் இருக்கணும். அதே போல் உங்களோட மத்திய அரசு செய்கிற பல பிரச்சனைகளுக்கு அவர் நேரம் போராடி இருக்கணும், போராடலையே. அப்போ அவர் யாருக்குள்ளே பவுண்ட் ஆகிருக்கிறாரு? அவரை தற்கூரின்னு சொல்கிறதுல வந்துட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் தான் அந்த பிரச்சனை பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு தலைவன் சொல்கிறவன் ஒரு தொண்டன்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கும். உங்களுக்கு விஜயகாந்த் தொண்டன் அடிப்பார், அவன் பிரச்சனை பண்ணானா அப்படின்னு. வைகோ படார்னு அடிப்பார், எம்ஜிஆர் பளிச்சுன்னு அடிச்சிருவார். ஏன்னாக்கா தொண்டன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இயக்கம் நின்று நிலைபெறும். காந்தியடிகள் அவ்வளோ பெரிய பட்டாளத்தை வச்சுருந்தார், விடுதலை பட்டாளத்தை எப்படி நடத்தினார்? அதுக்கு ஒரு வல்லமை வேணும். அது சாதாரணமாக இப்படி மிரட்டி பண்ணி வைக்கிறது இல்லை. அங்கேருந்து ஈழ விடுதலைக்காக போராடினார் பிரபாகரன், அவர் எப்படி வச்சுருந்தார் கட்டுப்பாட்டில்? ஒரு இயக்கத்தை 35 வருஷம் எப்படிப்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சார்? அந்த கட்டுப்பாடு வேணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இன்னும் கட்சி தொண்டர்களை சரியான நிலைமைக்கு அவங்கள ஆற்றுப்படுத்தி கட்டுப்படுத்தி அவங்களுடைய செயல்பாட்டை பொதுமக்கள் சார்ந்து அரசியல் படுத்தி கட்டமைத்தா தான் அவரை தற்கூரின்ற அந்த பேர்லேருந்து அவரை விடுவிச்சு வெளியில் வர முடியும், ஒரு அரசியல் தலைவனாக உருவாக்க முடியும். இல்லைனாக்கா யாரோ ஒருத்தர் பொம்மலாட்டம் ஆடுறாங்க, கவுரு அவங்கக்கிட்ட இருக்கு, ஒரு ஆடுறாருன்ற மாதிரி ஃபீலிங் தான் போகும். அதுக்கு அவருக்கு இன்னும் காலம் தான் அவருக்கு பதில் சொல்லணும். ஏன்னா 50 ஆண்டு காலத்தில் அரசியல் தன்மை எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா நீங்கள் 25 வயசில் பெரியாரோட அண்ணா போகும்போது அவருக்கு அரசியல் தெளிவு தெரியணும்னு பெரியார் கூட போனார். அது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவர் கூட இருந்து வெளியில் வந்தார். 18 ஆண்டு கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டு போராடினார். அதுக்கப்புறம் தான் 1967 மக்கள் அவரை விரும்பி கொண்டு வந்தாங்க. மொழிக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களை அண்ணா முன்னெடுத்தப்போ இளைஞர்கள் தான் நம்பி வந்தாங்க. எல்லாம் முதியோர் வரல, இளைஞர்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தவங்க, பள்ளியில் படிச்சுட்டு இருந்தவங்க அவர் சொல்கிற பிரச்சனைக்காக அவர் பின்னாடி வந்தாங்க, அவரை நம்பினாங்க. திராவிட நாடு கோரிக்கைன்னு அவர் வச்சப்ப பொதுமக்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் அவர் சொல்லி கேட்டு போராடினாங்க. ஒரே நாளில் நான் திராவிட நாடு கொள்கையை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னப்போ அதே மக்கள் அவரை நம்பினாங்க. எப்படி நேற்று வரைக்கும் போராடினவர் இன்றைக்கி ஒத்தி வைக்கிறாரு, இவர் எப்படி நம்பலாம் அப்படின்னு. அப்போவும் அவருக்கு 40 வயசு தான் அந்த அண்ணாவுக்கு. அப்போ இளைஞர்களை யாரும் அவரை சந்தேகப்படல. சொல்கிறவர் அண்ணா, அவர் வார்த்தையில் சுத்தம் இருக்கும், அவர் வாழ்த்தையில் சத்தியம் இருக்கும், லட்சியம் இருக்கும்னு போராடினாங்க. அந்த மாதிரி முன்மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தலைவர்கள் இருக்கும்போது அவங்கள பார்த்து இவர் தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவர் அரசியல் எதிர்காலம் பொதுமக்கள் கையில். என்னன்னா அவருடைய அலுவலகத்திலே இங்க உள்ள குழப்பம் நடக்குது, உள்கட்சியிலேயே ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவலகம் சென்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை உருவாக்கத்தான், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா என்னன்னாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு எல்லாமே பொது தான், நான் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி விட்டால் தான் அது கலவரமாக உருவாகும். அது ஒவ்வொரு விஷயத்துலையும் அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, மாறி மாறி. அதை நம்ம எதுன்னு சரியாக சொல்லவும் முடியாதுல்ல. ஒரு நிர்வாகம் இருக்கும்போது நிர்வாகத்தில் குழப்பம் இருக்க தான் செய்யும். அதை சரி பண்ணக்கூடியது அது அவங்க டீம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க, அவங்க முடிக்க போகிறாங்க.